ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஹெச்எல் டெக் லீடிங் ஐடி கம்பெனி. இதோட Q3 ரிசல்ட்ஸ் ரீசெண்டாக வந்து ரிசல்ட்ஸ் நல்லா இருந்தாலும் கூட 10% வந்து நல்லா இறங்கியிருக்கு. இப்போ இதோட ஷேர் ப்ரைஸு ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ₹1806 அந்த மாதிரி ப்ரைஸ் இருந்தது. இந்த வீடியோ போடுற சமயத்தில் வந்து பார்க்கும்போது ₹1830 அந்த ரேஞ்சில் இருக்குது. இவங்களுக்கு வந்து நல்ல டீல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. 2.1 பில்லியன் டீலும் வின் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 4591 கோடி. அதே மாதிரி வந்து இது வந்து 5.5% இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு 4350 கோடியிலேருந்து. அதே மாதிரி ரெவன்யூ வந்து 5.07% டு 29,000 crores வந்திருக்கு. எபிடா மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 8.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 5821 கோடி அந்த மாதிரி இருக்குது. 19.5 அது வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. EBIT மார்ஜின்ஸ் 90 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஃபுல் இயர்ஸும் பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக வந்து ரெவன்யூ க்ரோத் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 4.5% to 5%. எபிடா மார்ஜின் மட்டும் இதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க 18 to 19% அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட்டுன்னே சொல்லலாம். இந்த ரிசல்ட்டு வந்து பேஸ் பண்ணி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து ஹெச்எல் டெக்கில் 18 rupees இன்ட்ரீம் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் வந்து 6 rupees ஸ்பெஷல் டிவிடெண்ட். இது வந்து காரணம் வந்து டு செலிப்ரேட் த 20 years ஆஃப் கம்பெனிஸ் பப்ளிக் லிஸ்டிங், 88th கன்சிக்யூட்டிவ் குவார்ட்டர் ஆஃப் டிவிடெண்ட் பே அவுட். இவங்க வந்து டிவிடெண்ட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக பே பண்ணக்கூடிய கம்பெனி. இதோட ரெக்கார்ட் டேட் வந்து பேமெண்ட் வந்து January 17th வந்து செட் பண்ணியிருக்காங்க. பேமெண்ட் டேட் வந்து 24th January. இது ஒரு நல்ல கம்பெனி, லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் கன்சிடர் பண்ண முடியும். இப்போது ஏன் வந்து ஷேர் ப்ரைஸ் ஃபெல் ஆச்சுன்னா, டெஸ்பைட் ஹெல்த்தி டீல் புக்கிங் ஒர்த் 2.1 பில்லியனாலும் இது வந்து மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி நியர் டேர்ம் அவுட்லுக் வெயிட்டட் ஹெவிலி ஆன் இன்வெஸ்டர் சென்டிமெண்ட். அதே மாதிரி வந்து சில ப்ரோக்கரேஜ் ஏஜென்ட்ஸ்லாம் வந்து ஒரு ஃபேர் வேல்யூ வந்து 1700 தான் அந்த ரேஞ்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் செல் ரேட்டிங் கொடுத்தது ஒரு காரணமாகிடுச்சு. ஒரு மாதிரி மார்க்கெட் சென்டிமெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து குளோபல் க்ரைசிஸ், இன்ஃப்ளேஷன், அந்த பாயிண்ட்டு, ஸ்லோயர் க்ரோத், ரெக்கவரி ஐடி ஃபீல்டில் இருந்ததுனால கொஞ்சம் இறங்கி வந்திருக்கு. பட் ஆனால் இது வந்து ஃப்யூச்சரில் வந்து ஏறும் 2282 அப்படிங்கிற மாதிரி சில ப்ரோக்கரேஜ் ஃபேம்லாம் வந்து பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி வந்து இது வந்து நியர் டேர்ம் ப்ளஸ் லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் இந்த மாதிரியான ஷேர் வந்து பார்த்திங்கன்னா டிவிடெண்ட்காகவும் க்ரோத்துக்காகவும் கன்சிடர் பண்ணலாம். இந்த சின்ன சின்ன டிப்பை பயன்படுத்தி உங்களால் முடிஞ்ச குவான்டிட்டிஸ் 2 குவான்டிட்டி 3 குவான்டிட்டி ஸ்டாக்ஸ் வாங்கி அக்யூமுலேட் பண்ணலாம். இந்த ஷேரை ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு கன்சிடர் பண்ணுங்கள். ஐம் நாட் எ ரெஜிஸ்டர்ட் பர்சன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.